வணக்கம் ஆசிரியர் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டெட் எக்ஸாமிற்கான வினாவிடைகளை பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு 2012-2013 ஆண்டுகளில் நடைபெற்ற டெட் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களில் கல்வி உளவியல் சார்ந்த வினாக்களையும் அவற்றின் விடைகளையும் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் வினாக்களுக்கு செல்லலாம். இராணுவ ஆல்பா சோதனை ஒரு செயற்சோதனை, சொற்சோதனை, மொழிசாரா சோதனை, பண்பாட்டு சோதனை. சரியான விடை சொற்சோதனை என்பதாகும். டாரன்ஸ் ஆக்கத்திறன் சோதனையில் உள்ள மொழிச்சோதனை, படச்சோதனையில் எண்ணிக்கை முறையே 5, 3, 6, 2, 7, 2, 7, 3. சரியான விடை 6, 2 என்பதாகும். தற்கால கல்வி முறையில் தேவைப்படும் மாற்றங்களாக நீவிற் கருதுவன யாவை? இவ்வினா தூண்டும் சிந்தனை, குவி சிந்தனை, விரி சிந்தனை, தர்க்க சிந்தனை, எதிர்மறை சிந்தனை. சரியான விடை விரி சிந்தனை. ஒருவரது முகத்தில் மகிழ்ச்சி, சினம் போன்ற உணர்ச்சிகளை காணும்போது நம்மையும் அறியாமலே அனுபவிப்பது செயலற்ற பிரிவு, உணர்வு மிகுதி, பின்பற்றல், செயலுற்ற பிரிவு. சரியான விடை உணர்வு மிகுதி. சமுதாய மக்களிடம் அடைவூக்கி உயர்ந்த நிலையில் காணப்பட்டால் பல துறைகளில் சாதனைகள் பெருகி பொருளாதார வளர்ச்சி பெற்று அச்சமுதாயம் நவீனமடையும் என குறிப்பிடப்பட்டுள்ள நூல் த அச்சீவிங் சொசைட்டி, அச்சீவ்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி, சொசைட்டி அண்ட் அச்சீவ்மெண்ட், சொசைட்டி அண்ட் த டெவலப்மெண்ட். சரியான விடை த அச்சீவிங் சொசைட்டி என்ற நூல். ஆல்பர்ட் ஆட்லர் என்னும் கருத்தை தோற்றுவித்தார். ஒப்படைச்சிக்கல், தாழ்வுச்சிக்கல், மனநலம், பண்பாடின்மை. சரியான விடை தாழ்வுச்சிக்கல் என்பதாகும். பலிகட ஆக்கப்படுதல் என்பது டேஷ் தற்காப்பு நடவடிக்கை. காரணம் கற்பித்தல், அகநோக்குடைமை, ஈடு செய்தல், இடமாற்றம். சரியான விடை இடமாற்றம். நோயாளியின் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அறிவுரை பகிர்தலின் வகை: நெறிசார்ந்த அறிவுரை பகிர்தல், நெறிசாரா அறிவுரை பகிர்தல், சமரச முறை, தொழில்சார் அறிவுரை பகிர்தல். சரியான விடை நெறிசார்ந்த அறிவுரை பகிர்தல். அறிவுரை பகிர்தல் என்பது விசாரணை செய்தல், உபதேசம் செய்தல், தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள உதவுதல், உள பகுப்பாய்வு முறை. சரியான விடை தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள உதவுதல். நாட்டச் சோதனை பெரும் பங்கு வகிப்பது தனிநபர் பிரச்சனைக்கான வழிகாட்டல், குழு வழிகாட்டல், கல்வியில் வழிகாட்டல், தொழில் தேர்வில். சரியான விடை தொழில் தேர்வில். முழுமையான எதிர்மறை செல்வாக்கு கொண்ட குழு: ஆதாரக்குழு, நடுவுநிலை, வழிநிலை குழு, 3ஆம் நிலை குழு. சரியான விடை நடுநிலை. வழிச்சண்டைக்கு போதல், தவறு ஏற்படின் அடுத்தவர் மீது சுமத்துதல் போன்ற பண்புகளை உடையவர். அகமுகர், முன்கோபி, புறமுகர், புற அகமுகர். சரியான விடை முன்கோபி. கீழ் காண்பவர்களுள் எது புறத்தோற்று நுண்முறை அல்ல? ரோஷாக் மைத்தட சோதனை, வாக்கியம் நிரப்பல் சோதனை, சொற்கள் தொடர்பு சோதனை, கவர்ச்சி அளவு முறை. சரியான விடை கவர்ச்சி அளவு முறை. கவர்ச்சி பற்றிய ஸ்ட்ராங்கின் பிரபல மதிப்பீட்டு கருவி: சுய கவர்ச்சி, தொடர்பு கவர்ச்சி, இசை கவர்ச்சி, மொழி கவர்ச்சி. சரியான விடை தொடர்பு கவர்ச்சி. உணர்ச்சி விண்ட நிலை என்பது சிசிசோபேர்னியா இஸ் நரம்பு தளர்ச்சி, ஆளுமை கோளாறு நோய், தீவிர உளத்தடுமாற்ற நோய், உள உடல் நோய். சரியான விடை உள உடல் நோய். எர்கோகிராப் என்னும் கருவியின் மூலம் ஆராயப்படுவது மனக்கலைப்பு, உடற்கலைப்பு, அலுப்பு, ஆர்வமின்மை. சரியான விடை உடற்கலைப்பு. பார்வை கவனத்தால் ஏற்படும் மாறுதல்களை சோதனை மூலம் கண்டறிய உதவும் கருவி: மேசன்ஸ் தட்டு, மர்கவிஸ் வட்டு, டாசிடாஸ்கோப், குறுந்தகடு. சரியான விடை டாசிடாஸ்கோப். மீத்தொலி சாயல் பெற்றவராக கூறப்படும் கல்வியாளர் யார்? காந்தியடிகள், அரவிந்தர், டாக்டர் ராதாகிருஷ்ணன், தாகூர். சரியான விடை டாக்டர் ராதாகிருஷ்ணன். LAD என்பதன் விரிவாக்கம்: லாங்குவேஜ் அப்ரிவேஷன் டிக்ஷனரி, லிங்குவிஸ்டிக் அப்ரைசல் டிபார்ட்மெண்ட், லேர்னர் அச்சீவ்மெண்ட் டிவைஸ், லாங்குவேஜ் அக்யூசேஷன் டிவைஸ். சரியான விடை டி லாங்குவேஜ் அக்யூசேஷன் டிவைஸ். மனவழிச்சி தூண்டல்கள் தாக்கும் மூளையின் பகுதி: ஹைப்போதாலமஸ், பான்ஸ், முகலம், சிறுமூளை. சரியான விடை ஹைப்போதாலமஸ் என்பதாகும். நனவிலி பற்றிய ஆராய்ச்சிகளை வெளியிட்டவர்கள் ஒருவர்:
வாட்சன், ரிவர்ஸ் வில்லியம், மாக்டுகல், ஹல். சரியான விடை வாட்சன். பிளாட்டரின் இடைவினை பகுத்தாய்வில் பகுதிகள் ஆசிரியரின் செயல்பாட்டை பொறுத்து அமைகிறது. 12, 36, 17, 38. சரியான விடை 17. ஸ்பைரி என்ற லத்தீன் வார்த்தையின் பொருள் பார்த்தல், கேட்டல், செய்தல், தொடுதல். சரியான விடை பார்த்தல். கீழ்கண்டவைகளுள் எது குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அகக்காரணி அல்ல? உயிரியல் காரணி, நுண்ணறிவு, மனவெழுச்சி காரணி, தாயின் கருவறை சூழல். சரியான விடை நுண்ணறிவு. விளையாட்டு பற்றிய மனவியல் காலுதற் கொள்கையானது கோட்பாட்டின் கருத்துக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது. எந்த கோட்பாடு? இயற்கை, நடத்தை, உளப்பகுப்பு, நோக்கம். சரியான விடை நடத்தை. மாஸ்லோ மனிதனது தேவைகளில் இரண்டாம் நிலையாக கூறுவது அன்பு சார்ந்த தேவைகள், பாதுகாப்பு சார்ந்த தேவைகள், மதிப்பு நிலை தேவைகள், உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள். சரியான விடை பாதுகாப்பு சார்ந்த தேவைகள். ஒழுக்க வளர்ச்சியில் நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை காணப்படும் வயது வரம்பு 2 to 7, 3 to 7, 5 to 10, 4 to 10. சரியான விடை 5 to 10. எதிர்மறை வலுவூட்டல் துலங்களை டேஷ் தண்டனை துலங்களை டேஷ் குறைக்கும். கற்றல் என்பது நடத்தை மாற்றம், முந்தைய அனுபவத்தை சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம், உடல் வளர்ச்சி சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம், தண்டனையின் காரணமாக விளையும். சரியான விடை முந்தைய அனுபவத்தை சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம் என்பதாகும். நினைவு பற்றிய சோதனைகளை முதலில் நடத்தியவர் எப்பிங்ஹாஸ், ஸ்டீபன், ஹார்லோ, ஒயிட். சரியான விடை எப்பிங்ஹாஸ் என்பதாகும். நண்பர்களே, இதுவரை 2012ஆம் ஆண்டு டெட் தேர்வில் இடம்பெற்ற கல்வி உளவியல் சார்ந்த வினாக்களை கண்டோம். அடுத்து 2013ஆம் ஆண்டில் நடைபெற்ற டெட் தேர்வு வினாவிலிருந்து கல்வியியல் சார்ந்த வினாக்களையும் விடைகளையும் காணலாம். குமரப்பருவத்தினரது வளர்ச்சிசார் செயல்களை தீர்மானிப்பது அவர்கள் வாழும் கலாச்சார அமைப்பு, அவர்களின் உடல் உறுப்புகளின் முதிர்ச்சி, தனிநபரின் விழுமிய அமைப்பு, இவை அனைத்தும் என்பது சரியான விடை. குழந்தைகளுக்கான கற்பித்தலில் ஆசிரியர் அதிக அளவு படங்களை பயன்படுத்துவதன் காரணம் தொடு சாயல்களை வளர்க்க, காட்சி சாயல்களை வளர்க்க, புலனீடான சாயல்களை வளர்க்க, மனச்சாயல்களை வளர்க்க. சரியான விடை புலனீடான சாயல்களை வளர்க்க. குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியின் போது அறிதிறன் அமைப்பில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் முறை சமநிலைப்படுத்துதல், இணங்குதல் மற்றும் பொருத்துதல், தன்வயப்படுத்துதல் மற்றும் பொருத்துதல், ஒருங்கமைத்தல். சரியான விடை இணங்குதல் மற்றும் பொருத்துதல். மொழி அல்லது வார்த்தை தேவையற்றது. கற்பனை சிந்தனைக்கு, கருத்துருவாக்க சிந்தனைக்கு, இணைப்பு சிந்தனைக்கு, புலனறி சிந்தனைக்கு. சரியான விடை புலனறி சிந்தனைக்கு. மனவெழுச்சியை உருவாக்கும் தூண்டுதல் டேஷ் விளைவை உடையது. திரள், நேர்மறை, பூஜ்ஜியம், எதிர்மறை. சரியான விடை திரள். நெறிபிழ நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர் ஹூட்டன், ஆல்பர்ட் பண்டூரா, ஜான் டூவே, முரே. சரியான விடை ஹூட்டன். மிக நல்ல மதிப்பெண் பெற்ற இனியா பொறியியல், மருத்துவம் இரண்டில் எதை தேர்ந்தெடுப்பது? இரண்டுக்கும் ஊக்கப்படுத்தப்பட்ட நிலையில் என்ற மனப்போராட்டத்தின் வகை டேஷ் மனப்போராட்டம். விலகுதல் விலகுதல், அணுகுதல் விலகுதல், அணுகுதல் அணுகுதல், விலகுதல் விலகுதல். சரியான விடை அணுகுதல் அணுகுதல். ஒரு நபர் தன்னுடைய தனிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் சுற்றுப்புறத்திற்கு ஏற்றவாறு திறம்பட ஒத்துப்போக உதவுவதே அறிவுரை வழங்குதல் என்று கூறியவர் யார்? கார்ல் ரோகர்ஸ், ராபின்சன், குட், எரிக்சன். சரியான விடை ராபின்சன். கீழ்கண்டவற்றில் எது படித்தல் திறன் உத்தியோடு தொடர்புடையது அல்ல? சூழ்நிலை தயார்படுத்துதல், குறிக்கோள் மையம், பகல் கனவு காணுதல், மனத்தை தூண்டுதல். சரியான விடை பகல் கனவு காணுதல். அறிவுரை பகிர்தல் வகைகளின் எண்ணிக்கை 3, 2, 1, 5. சரியான விடை 3. செயல்களில்
மேலான நிலையை அடைய முற்படுதலே ஒருங்கிணைந்த ஆளுமை, படைப்பாற்றல், அடைவூக்கம், பொருத்தப்பாடு. சரியான விடை அடைவூக்கம். பின்வருவனவற்றுள் ஸ்பிரேங்கரின் ஆளுமை வகைப்பாட்டில் இடம்பெறாத வகை எது? கொள்கை, அழகுணர்ச்சி, அரசியல், பொருள்சார் ஈர்ப்பு. சரியான விடை பொருள்சார் ஈர்ப்பு என்பதாகும். முதல் மின்னசோடா பலவாளுமை பண்புகள் பற்றிய பட்டியலில் இடம்பெற்ற மொத்த உருப்படிகளின் எண்ணிக்கை. மின்னசோடா மல்டிபேஸ் பர்சனாலிட்டி 120, 320, 550, 330. சரியான விடை 550. வார்த்தைகள் மற்றும் எண்களை வேகத்துடனும் துல்லியத்துடனும் பதிவு செய்யும் திறன். நுண்திறன், புலன்காட்சித்திறன், பொறிதிறன், இடவாற்றல். சரியான விடை புலன்காட்சித்திறன். மாஸ்லேவின் படிநிலை தேவைகள் கோட்பாட்டின் படைகளின் எண்ணிக்கை 6, 7, 8, 5. சரியான விடை 5. சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் என்பது யாருடைய கூற்று? எரிக்சன், சொலைவன், கோல்பர்க், ஹார்லாக். சரியான விடை ஹார்லாக். எந்த ஒரு விஷயத்தையும் அதன் உண்மை நிலையிலேயே பார்ப்பவர் டேஷ் முதிர்ச்சி உடையவர். சமூக, நடத்தை, மனவெழுச்சி, ஒழுக்க. சரியான விடை மனவெழுச்சி முதிர்ச்சி உடையவர். ஒரு மாணவன் 6 மாதங்களில் ஓவிய பயிற்சியினை கற்கிறான். அவனது கற்றல் வளைகோடானது நேர்மறை விளைவு, எஸ் வகை வளைவு, மணி வடிவ வளைவு, எதிர்மறை வளைவு. சரியான விடை எஸ் வகை வளைவு. வலுவூட்டல் போன்ற பொதுவான வார்த்தை எந்த கற்றலில் பரிசினை குறிக்கின்றது? ஆக்க நிலையுறுத்துதல், எஸ்ஆர் கற்றல், எஸ்ஓ கற்றல், செயல்படு ஆக்க நிலையுறுத்த கற்றல். சரியான விடை செயல்படு ஆக்க நிலையுறுத்த கற்றல். ஆப்பிளை பழமென்று பெயரிடுவதுடன் மற்ற பழங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுதலும் காக்னே கோட்பாட்டின் எவ்வகை உருவாக்கத்தைச் சேர்ந்தது? கருத்துருவாக்கம், இணைப்பு உருவாக்கம், காட்சி உருவாக்கம், சொல்லுருவாக்கம். சரியான விடை கருத்துருவாக்கம். உளவியல் என்ற சொல்லிற்கான சரியான பரிணாம வளர்ச்சி நிலைகளை தேர்ந்தெடுக்கவும். முதல் நிலை ஆன்மாவியல், 2ஆம் நிலை மனவியல், 3ஆம் நிலை நனவு நிலையியல், 4ஆம் நிலை நடத்தையியல். சரியான விடை ஏ. முதல் நிலை ஆன்மாவியல், 2ஆம் நிலை மனவியல், 3ஆம் நிலை நனவு நிலையியல், 4ஆம் நிலை நடத்தையியல். கோடிட்ட இடத்தை சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிரப்பவும். ஒரு அறிவியல் பாட ஆசிரியர் ஒரு தாவரத்தினை காண்பித்து அதன் பாகங்களை கற்பிக்கிறார். இதனை ஆசிரியர் உளவியல் கோட்பாட்டினை பயன்படுத்துவதாக ஊகிக்கலாம். எந்த உளவியல் கோட்பாடு? ஆப்ஷன் ஏ ஹல்லின் முறையான நடத்தை கோட்பாடு, பி ஹேபின் நரம்பு மற்றும் தசை இயக்க கோட்பாடு, சி கெசால்ட்டின் ஓட்காட்சி கற்றல் கோட்பாடு, ஜங்கின் மன சிகிச்சை சைக்கோ தியரி. சரியான விடை ஜங்கின் மன சிகிச்சை என்பதாகும். பாலுணர்வு வெட்கப்பட வேண்டிய அழுக்கான அல்லது கெட்ட செயல் என்பதற்கு பதிலாக இயற்கையான உயிரியல் செயல்பாடு என தெரிவித்த மிகப்பெரிய உளவியல் அறிஞரின் பெயர் என்ன? தான்டைக், குர்ட்லெவின், ஜான் பியாஜோ, சிக்மண்ட் ஃப்ராய்டு. சரியான விடை சிக்மண்ட் ஃப்ராய்டு என்பதாகும். மாறும் நிலை முரண்பாடுகள் குமாரப்பருவத்தினரால் அடிக்கடி எதிர்கொள்வதற்கு காரணம் அவர்கள் வயது வந்த நபராக கருதப்படுவது, அவர்கள் இன்னும் குழந்தையாக நடத்தப்படுவது, அவர்கள் வெறுக்கத்தக்க நபராக நடத்தப்படுவது, அவர்கள் குழந்தையாகவோ அல்லது வயது வந்தவராகவோ கருதப்படாததால். சரியான விடை இதுவே, அவர்கள் குழந்தையாகவோ அல்லது வயது வந்தவராகவோ கருதப்படாததால். குழந்தை திருமணங்கள் அரசினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஏனெனில் தம்பதிகள் இதனை அடைந்திருக்க வேண்டும். சமூக முதிர்ச்சி, உடலியல் முதிர்ச்சி, பாலியல் முதிர்ச்சி, சட்டபூர்வமான முதிர்ச்சி. சரியான விடை சட்டபூர்வமான முதிர்ச்சி. நுண்ணறிவு ஈவு 120 140 கொண்ட குழந்தைகள் உயர்வானவர்கள், மிக உயர்வானவர்கள், சராசரியானவர்கள், மேதைகள். சரியான விடை மிக உயர்வானவர்கள். ஒரு காரணை கோட்பாடு அறிமுகப்படுத்தியவர் தான்டைக், வெர்னர், ஸ்பியர்மேன், கில்போர்டு. சரியான விடை ஸ்பியர்மேன். மொழியாற்றல் நுண்ணறிவு உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு பொருத்தமான தொழில் கணித மேதைகள், பொறியாளர்கள்,
விளையாட்டு வீரர்கள், எழுத்தாளர்கள். சரியான விடை எழுத்தாளர்கள். மாஸ்லோ உயிரியல் தேவைகள், பாதுகாப்பு தேவைகள் மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் தேவைகளை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? மதிப்பு தேவைகள், வளர்ச்சி தேவைகள், அழகுணர்ச்சி தேவைகள், பற்றாக்குறை தேவைகள். சரியான விடை பற்றாக்குறை தேவைகள். பரிசுகள் மற்றும் தண்டனைகள் எந்த வகையில் உதவுகிறது? உள்ளூக்கம், வெளியூக்கம், உயர்வூக்கம், குறைவூக்கம். சரியான விடை வெளியூக்கம். நண்பர்களே, இதுவரை 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கல்வி உளவியல் சார்ந்த 60 கேள்விகளையும் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.